ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சோனாஸ் குக்கிங் ஜர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது பாவ் பாஜி. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் முதல்ல ஒரு ப்ரெஷர் பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து அதை நம்ம பொரிய விட்டுடலாம். இப்போ ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் ஒரு கப் அளவுக்கு காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு கேரட்டு, தோல் சீவி நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஒரு கப்பு, ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணி, ஒரு 4-5 பல் பூண்டு, அப்புறம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நம்ம ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நம்ம இதை ஒரு 3 விசிலுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ 3 விசிலில் குக் ஆகிட்டு இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. இப்போ பாருங்கள், வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்துட்டுது. ஒரு மத்து இல்லாட்டி ஒரு கரண்டியோட பின்னாடி பக்கத்தால் வச்சு இதை நல்லா நம்ம மேஷ் பண்ண போகிறோம். நல்லா குழவ வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு இதை நம்ம இப்போ தாளிக்க போகிறோம். இப்போ நம்ம கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் சூடானதுக்கப்புறமா நம்ம இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு பாதி குடமிளகாயை நான் சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அதை வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு தக்காளி அது மாதிரி சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம தக்காளியை வதக்கி விடலாம். இந்த மாதிரி நல்லா வதவி வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் மசாலா பொடியெல்லாம் சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி கடையில் வாங்கின பாவ் பாஜி மசாலா எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் பாவ் பாஜி மசாலா போட்டுக்கோங்க. அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுங்க. ஏன்னா பாவ் பாஜி மசாலாவும் காரமாக இருக்கும். அது பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் இருக்குது இல்லையா, அதையும் எடுத்து நம்ம இதை சேர்த்து நம்ம இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இது மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் ஆகிட்டுது. இதை ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு அரை கப்லேருந்து 1 கப்பு வரைக்கும் தண்ணி உங்களுக்கு கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி போட்டு நம்ம இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம கொஞ்சம் நல்லா வேக வைக்க போகிறோம். இந்த மாதிரி நடுவில் கொஞ்சம் கிண்டி விட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் கடைசியாக கொத்தமல்லி இலை போட்டு நம்ம இதை கார்னிஷ் பண்ணிட வேண்டியதான். இப்போ நம்மளோட பாஜி ரெடி ஆகிட்டுது. இப்போ பாவ் பண்ணணும். இன்றைக்கி நான் கடையில் வாங்கின பாவ் பன் தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு தவாவில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் கொஞ்சோண்டு பாவ் பாஜி மசாலா கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு நம்ம இந்த பண்ணை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை இதில் இப்படி வச்சு இதை நம்ம டோஸ்ட் பண்ணி எடுக்க வேண்டியதான். ஸோ ஒரு சைடு போட்டுட்டு கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறமா இன்னொரு சைடு நம்ம இன்னும் பட்டரை தடவி நம்ம திருப்பி போட்டு இதை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இப்போ நம்ம இதை திருப்பி போட போகிறோம். ஒரு சைடு ஆகிட்டுது, இன்னொரு சைடில் நம்ம திருப்பி போடலாம். திருப்பி போட்டு இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். அந்த சைடில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுக்காக. இப்போது இதை திருப்பி போட்டு இப்போ நம்மளோட பாவ் பன் ரெடி ஆகிட்டுது. இப்போ நம்ம பாவ் பாஜி சர்வ் பண்ணிட வேண்டியதான். நம்மளோட எம்மியான பாவ் பாஜி ரெடி ஆகிட்டுது. இப்போ இதை மாதிரி ஒரு பிளேட்டில் நம்ம சர்வ் பண்ணிக்க வேண்டியதான். கூட கொஞ்சம் சின்னதாக நறுக்கின வெங்காயம், ஒரு துண்டு லெமன் வச்சு சர்வ் பண்ணுங்கள்.
கொஞ்சம் பட்டர் சேர்த்து சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து எல்லாரோடையும் ஃபேவரட்டான ஸ்ட்ரீட் ஃபுட் இது ஹெல்த்தியும் கூட. இதை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோட, இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.